வணக்கம். இன்னைக்கு சுவையான சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யலாங்க. நெல்லிக்காயும் எலுமிச்சையும் சேர்த்து ஊறுகாய் செய்யறதுக்கு நெல்லிக்காய் 1/4 கிலோ அளவு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. பெரிய நெல்லிக்காய். எலுமிச்சம்பழம் 3 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, சீரகம், வெந்தயம் 3மே ஒரு ஸ்பூன். எண்ணெய் எதுவும் விட தேவையில்லைங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கருவேப்பிலை, பெருங்காயம், தனி மிளகாய் பொடி, உப்பு, வெல்லம் இது எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. இந்த ஊறுகாய் அறுசுவையும் சேர்ந்து இருக்க போகுதுங்க. நெல்லிக்காயில் இருக்கிற துவர்ப்பு, எலுமிச்சையில் இருக்கிற புளிப்பு, வெல்லத்தோட இருக்கிற இனிப்பு, காரப்பொடி எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி அறுசுவையில் ஒரு ஊறுகாய் செய்யலாங்க. நெல்லிக்காய் வேக வச்சுருக்கோம் இல்லையா, இதில் இருக்கிற கொட்டை எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். அப்புறம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு நம்ம எடுத்துருக்கிற எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நெல்லிக்காய், அதை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே இது நல்லா கலந்தீங்கன்னா வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சிடும். இது நல்லா ஆறட்டுங்க. நெல்லிக்காய் ஆறுறதுக்குள்ளே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கடுகு, சீரகம், வெந்தயம் 3யும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நெல்லிக்காய் கலவை நல்லா சூடு ஆறிடுச்சிங்க. நம்ம எடுத்துருக்கிற 3 எலுமிச்சம்பழம் ஜூஸு இதில் சேர்த்துடலாம். சூடாக இருக்கும்போதே சேர்த்தா கசப்பு வரத்துக்கு சான்சஸ் இருக்குங்க. அதனால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸ் இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்லேயே இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த ஜூஸோடு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நம்ம சேனலில் நெல்லிக்காய் ஹல்வா செஞ்சுருக்கோங்க. அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செய்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஊறுகாய் அறுசுவையும் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நீங்கள் சும்மாவே சாப்பிடலாம். இதை நம்ம எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிருக்கிறோம், வெல்லம் சேர்த்துருக்குறோம், அப்புறம் நெல்லிக்காய் இருக்கிற துவர்ப்பு எல்லாம் சேர்ந்து செம்ம டெம்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். நம்ம சேனலில் ஊறுகாய் வெரைட்டிஸ் நிறைய செய்திருக்காங்க. கொத்தமல்லி, புதினா, சின்ன வெங்காயம், தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செய்து என்ஜாய் பண்ணுங்கள். எலுமிச்சம்பழம் ஜூஸ் நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கடுகு, சீரகம், வெந்தயம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்க்கணும். இதுவும் நல்லா ஆறட்டுங்க. ஊறுகாய் நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொடி 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. இந்த பொடியும் நல்லா கலவை ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். சுவையான டெம்டிங்கான நெல்லிக்காய் ஊறுகாய் தயார்.
சுவையான சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கலாக்காய் பக்குவம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.